நீ சொல்லு. ஹாய் கைஸ், கண்டென்ட்லாம் இவர் பண்ண மாட்டாரு. ஹாய் கைஸ், என் பேர் அனேஷ். ஹாய் கைஸ், என் பேர் தீபன். சரியா? இது வந்து பேர் என்ன வைக்கலாம்? அது மிஸ்டர் ஃப்ராக். மிஸ்டர் ஃப்ராக். அதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி பேர் வச்சிட்டேன். செம கியூட்டா இருக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த பதிவுன்னு சொல்லுவோமா? இந்த வீடியோ எதுக்குன்னா, நாங்கள் வீடியோ யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் ஆரம்பிச்சதுலேருந்து எதுவும் பெருசாக பேசல. அதை பற்றி ஒரு பேசி ஒரு அதான் அதை பற்றி பேசி ஒரு வீடியோ போடுவோம். எதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போடலாம்னா, இது ஃபர்ஸ்டே போடலான்னு இருந்தது தான். என்ன டைமும் கிடைக்கல, வீடியோஸில் பிஸியாக வந்துட்டோம். அது அந்தளவுக்கு பெருசாக வரல. ஓகே ஃபைன். ஸோ என்னென்னா, நான் இவனும் ரொம்ப நாளாக வந்துட்டு ஆர்ஜே ஆகணும்னு சொல்லி சுற்றின்னு இருந்தான். சும்மா சொல்கிறேன், வேற ஏதாச்சும் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் தான் உடனே அடிக்கிறேன். நானும் ஒரு 2-2.5 மாதமாக வேலை இல்லாமல் உட்காந்துருக்கேன் துபாயில். ஸோ ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது ஒரே ரொட்டீனாக போகுது, வேறு ஏதாச்சும் பண்ணலான்னு ஐடியாவில் மொனாட்டனஸாக போகுதுன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசினோம். எதில் ஆரம்பிக்கலான்னு பேசும்போது 2 பேருமே ஸ்போர்ட்ஸ் நல்லா பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ்னா நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள். அதனால ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்தோம். பட் ஸ்போர்ட்ஸ் மட்டும் பண்ணால் எவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கும்னு தெரியாது. ஏன்னா கண்டென்ட் மோஸ்ட்லி தமிழில் தான் பண்ணுற மாதிரி பிளானு. யாருக்கு தெரியும், ஒருவேளை இங்கிலீஷில் கூட பண்ணலாம். ஸோ தமிழில் பண்ணுற மாதிரி தான் பிளானு. ஸ்போர்ட்ஸ் எவ்வளோக்குள்ளே புஷ் ஆகும்னு தெரியல. ஏன்னா நாங்கள் கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் தான் மெயினாக பேச போகிறோம். மேபி அதர் ஸ்போர்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பேசுவோம். பட் மெயினாக வந்து கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் தான். ஏன்னா எல்லாத்துலேயுமே நாங்கள் ஆப்போசிட். நல்ல வேலை. அது இதோ கிரிக்கெட் டீமில் நான் இந்தியானா நான் சவுத் ஆஃப்ரிக்கா, இவன் எம்ஐனா நான் ஆர்சிபி, இவன் ஃபுட்பாலில் இவன் செல்சினா நான் வந்து மேன்செஸ்டர் யுனைடெட். ஸோ வந்து வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு நல்ல கரெக்டாக இருக்குங்கிறனால ஃபுட்பால் பண்ணலாம் தான் ஐடியா. இந்த ஃபன் கண்டென்ட்ஸு அதெல்லாம் பண்ணணும்னு ஐடியா இல்லை. சரி, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபுட்பால் இப்போ வேர்ல்டு கப் வேறு வருது. ஸோ அதானே, அதுக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். சும்மா ஃபன் கண்டென்ட் வந்து டைம் பீயிங்க்கு அப்பப்போ போடுவோம். மெயின் ஃபோக்கஸ் வந்து இப்போ ஃபன் கண்டென்ட்லும் நிறைய பிளான் வச்சுருக்கோம். கொஞ்சமாக வரும். எப்படி ரீச்னா பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஆமாம், சரி. கேமராக்கு அந்த பக்கம் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் எங்கள் மெயின் ஆளு. வணக்கத்து போய் சொன்னார்ல ஸ்டார்டிங்கில். அவர் வந்து அப்பப்போ ரிலீஸ் பண்ணுவோம் வீடியோவில். ஃபுட்பால் கண்டென்ட்ஸ் வந்து அவன் ஸ்போர்ட்ஸில் அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டான். ஸ்போர்ட்ஸில் வந்து அதிகபட்சமாக மார்க் எடுத்ததே 0. ஐயோ. எனிவேஸ், ஸோ நாளைக்கு வந்து வேர்ல்டு கப் கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடத்துறாங்க. ஃபுட்பால். ஸோ என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, நாங்கள் இதை வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கோம். ஸோ எப்படின்னா, ப்ரிடாமினெண்ட்டாக ஒரு டீம், எனக்கு ஒரு டீம் தான் வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி அவங்க ஒரு டீம் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த 2 டீம் மட்டும் வச்சு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் சீக்வன்ஸ் பண்ண முடியாதுங்கிறனால அதை கொஞ்சம் பைஃபர்கேட் பண்ணி அது வித்தியாசமாக எடுத்துகிட்டு போகிறோம். அதை சொல்கிறேன் எப்படி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. குரூப் ஸ்டேஜ்லேருந்து போகிறோம், ஓகேவா? குரூப் ஏ வந்து மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் கொரியா, ரஷ்யா. நீ யார் பேர் தப்பாக சொல்கிறேன். சரி, நீ யார் இதில் சப்போர்ட் பண்ணுற? ஒரு டீம். என்ன விஷயம்னா, நான் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே சொல்லிடுறேன். என்ன விஷயம்னா, ஒரு குரூப்பில் 4 டீம் இருக்கும். அதில் ஆளுக்கு 2 டீம் செலக்ட் பண்ணணும். சேம் டீமாக கூட இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் டீமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒருவேளை இப்போ நான் சொல்கிற டீம் செலக்ட் ஆகலைன்னா நான் ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணுவேன். இல்லை இவன் சொல்கிற டீம் செலக்ட் ஆகலைன்னா இவன் ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணுவான். இப்போ நான் சொல்கிற 2 டீமுமே செலக்ட் ஆகலைன்னா நான் 2 பனிஷ்மெண்ட் பண்ணணும். அவன் சொல்கிற 2 டீமுமே செலக்ட் ஆனால் அவன் 2 பனிஷ்மெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து குரூப் ஸ்டேஜுக்கான ஒரு சீக்வன்ஸ். ஸோ நாங்கள் இப்போ டீம்ஸ் ரீட் பண்ணுறோம், அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ குரூப் ஏல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் மெக்சிகோ அண்ட் சவுத் கொரியான்னு நான் நினைக்கிறேன். சவுத் கொரியா தான். ஏன்னா மற்ற 2 டீமும் அந்த அளவுக்கு இல்லை. பட் திஸ் இஸ் ஃபுட்பால், வி நெவர் நியூ. ஸோ பட் ஸ்டில் மெக்சிகோ, எனக்கு வந்து மெக்சிகோ சவுத் கொரியா. ஸோ 2 பேரும் ஒரே தான் சொல்லியிருக்கோம். ஒருவேளை இந்த 2 டீம்லேருந்து வேறு ஏதாவது புது டீம் வந்துச்சுன்னா
2 பேருக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. அது பனிஷ்மெண்ட் என்னங்கிறத நாங்கள் அடுத்து ரிவீல் பண்ணுறோம். அது வந்து குரூப் ஸ்டேஜஸ்லாம் முடிஞ்சு ரவுண்ட் ஆஃப் 16 வரப்போ தான் வந்து எங்களுக்கே தெரியும் என்ன பனிஷ்மெண்ட். ஸோ அந்த லீக் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து குரூப் பியில் வந்து கனடா, போஸ்னியா, கத்தார், ஸ்விட்சர்லாந்து. ஸோ இதில் வந்துட்டு ட்ரிக்கியான ஒரு குரூப்பு. எந்த டீம் பார்த்தாலும் கனடா, போஸ்னியா. நீ என்ன சொல்ற? நான் சொல்கிறேன் போஸ்னியா, கத்தார். ஷிட், கனடாவே விட்டியா நீ? சுவிட்சர்லாண்டு விட்டியா? ஃபைன். புதுசாக ட்ரை பண்ணுறேன்ட்டு அடி வாங்க போகிறான்னு நினைக்கிறேன். இல்லை ஃபைன். எனக்கு தெரிஞ்சு போஸ்னியா விளாடுவாங்க. கத்தார் நோ. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் டார்க் ஹார்ஸ் இந்த குரூப்பில். இந்த குரூப்லையா? நான் மோஸ்ட்லி டார்க் ஹார்ஸ் தான் பிக் பண்ணுவேன். ஒரு நல்ல பிக்கு ஒரு டார்க் ஹார்ஸ் தான் பிக் பண்ணலான்னு இருக்கேன். சரிப்பா. குரூப் சி பிரேசில், மொரோக்கோ, ஹைட்டி, ஸ்காட்லாந்து. மொரோக்கோ இருக்கு, ஸ்காட்லாந்து இருக்கு. ஸ்காட்லாந்து நல்ல டீம் தான். பிரேசில் ஆப்வியஸா சூஸ் பண்ணிடுவோம் 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு. நீ என்ன பிரேசில் இருக்கா? மொரோக்கோ. ஓகே, பிரேசில் இருக்கு. நீ ஸ்காட்லாந்து போ. நானும் மொரோக்கோ. எனக்கு மொரோக்கோ பிளேயர்ஸ் பிடிக்கும். போன சீசன் சூப்பராக விளாண்டாங்க போன வேர்ல்ட் கப்பில். ஆமாம். சரி, லெட்ஸ் கோ. குரூப் டி யுஎஸ்ஏ, பெராகுவே, ஆஸ்திரேலியா, டர்க்கி. கொஞ்சம் சத்தமாக சொன்னால் தான் கேட்கும் எல்லாருக்கும். டர்க்கி, பெராகுவே. குரூப்பில் இருக்க ஆளுங்களை ஃபஸ்ட் சொல்லிட்டேனே. யுஎஸ்ஏ, பெராகுவே, ஆஸ்திரேலியா, டர்க்கி. ஓகே, ஸோ நீ அதில் யாரை பிக் பண்ணுற? யுஎஸ்ஏ, டர்க்கி. யுஎஸ்ஏ பாரு, இதில் வந்து அவங்க ஊரில் தான் நடக்குது. அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் யூஎஸ்ல பெருசாக என்ன கிறிஸ்டின் புலிசிக் இருப்பான், அவ்வளோதான். வேற யாரும் பெருசாக அங்கே வேற யாரும் தெரியலனா சொல்லு. டிம்பியா இருக்காரு, மெக்கன்சி இருக்கானோ. ஓகே ஓகே ஓகே. பராகுவே அண்ட் யூஎஸ் சொல்கிறேன். ஆஸ்திரேலியா வர சான்ஸ் இருக்கு, பட் இருந்தாலும் பராகுவே அண்ட் யூஎஸ்ஏ தான் நான் பிக் பண்ணுறேன். குரூப் ஏ எவ்வளோ நேரம்டா போயிட்டு இருக்கு? குரூப் இ ஜெர்மனி, இது சொல்லு, குராக்கோ, நம்ம டீம் இருக்கு. ஐயோ, ஈக்குவடாரும் இருக்கேடா. இருக்கு. ஷிட். ஸோ அமாத் இருக்கான்டா எங்க டீம் ஆளு, எங்களோட விங்கர் அவன். இது ஐவரியா? ஐவரி. அமாத் டஃப்பான டீம். அமாத் வந்து ஐவரி கோஸ்ட். ஐவரி கோஸ்ட்ல எங்க லெஜெண்ட் இருக்காப்பா, ட்ரோக். ஓகே, ட்ரோக்பா அந்த டீம் தானா? ட்ரோக்பா ஐவரி கோஸ்ட் தான். ஸோ யா, ஜெர்மனி அண்ட் நான் ஈக்குவடார் பிக் பண்ணுறேன். நான் ஐவரி கோஸ்ட். ஆனால் ஈக்குவடார் வந்து டஃப்பான டீம். சரி, அடுத்த நெக்ஸ்ட் குரூப்பில் வந்து வி ஹேவ் இவி சம்ம டீம்ஸ். நெதர்லாண்டு, ஜப்பான், ஸ்வீடன், டுனிஷியா. இதுவும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜப்பான் லாஸ்ட் வேர்ல்ட் கப் அதுக்கு முந்தின வேர்ல்ட் கப்லேயே பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணானுங்க. ஜெர்மனியை தான் கலாச்சி விட்டானுங்க. ஸோ அவனுங்க எப்போன்னு சொல்ல முடியாது, திடீர்னு அடிப்பானுங்க. ரொம்ப நெதர்லாண்ட்ஸ் அண்ட் ஸ்வீடன். மை பிக். ஐ திங்க் I'll go with நெதர்லாண்ட்ஸ், ஜப்பானா? நெதர்லாண்ட்ஸ் அண்ட் ஜப்பான். ஓகே, அடுத்த குரூப் பெல்ஜியம், ஈஜிப்ட், ஈரான் அண்ட் நியூசிலாந்து. இஜிப்சியன் கிங் இருக்காரு, ஆனால் அவர் மட்டும் தான் இருப்பார் அந்த டீம். பெல்ஜியம், ஈஜிப்ட். நான் பனிஷ்மெண்ட் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இப்படி தான் செலக்ட் பண்ணுவேன். பெல்ஜியம், ஈஜிப்ட் தான் நினைக்கிறேன். ஈரான் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களால தான் நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன், அது வேற விஷயம். பொலிட்டிக்கலாக. ஓகே ஓகே ஓகே. ஸோ பெல்ஜியம் அண்ட் ஈஜிப்ட் நான் பிக் பண்ணுறேன். அவனும் அதான் பிக் பண்ணியிருக்கான். ஸோ பெருசாக நெக்ஸ்ட் குரூப்பில் வந்து ஸ்பெயின், கேபோ, சவுதி, உருகுவே. டெஃபினட்டாக ஸ்பெயின், உருகுவே தான். ஸ்பெயின், சவுதி. அப்படியே உங்கள் மைண்டு வந்து கண்ணாடி மாதிரி எனக்கு பளிச்சுன்னு தெரியும். நாங்கள் வந்து கருப்பு குதிரையாக தேர்ந்தெடுப்போம். எடுங்க. அடுத்த குரூப் தான் வேற லெவல். இந்த குரூப் ரொம்ப எக்ஸைட்டிங்கான குரூப். பிரான்ஸு, செனிகல், ஈராக் அண்ட் நார்வே. ஹாலண்ட் போதே. ஆனால் அவன் டீம் நல்லா விளாண்டுருக்காங்க. எம்பாப்பே செலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக விளாண்டுருக்காங்க. எல்லாரும் போட்டு துவச்சி ஏற்றுறானுங்க. நேற்று கூட அவனுக்கு தான் நல்லா இருந்தானுங்க செனிகல். ஸோ ஃப்ரான்ஸ் செம்ம. இது வந்து செம்ம. இந்த பேர் வந்துடும். ஃப்ரான்ஸில் எம்பாப்பே இருக்காரு.
நார்வேல ஹாலாண்ட் இருக்கான். புரியுதா? பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இன் தி வேர்ல்ட். ஹாய்லண்ட் நார்வே தானே. அவன் நெதர்லாண்ட்ஸ் நினைச்சிட்டியா? என்ன பிக் பண்ற? பிரான்ஸ் நார்வேயா? ஆஃப் கோர்ஸ். ஐயோ செனகல் பிக் பண்ணலாம்னு ஆசையா தான் இருக்கு. நீங்க தான் டார்க்கா. யோ நார்வே டார்க்கா தான். இல்ல நார்வே. பிரான்ஸ் அண்ட் நார்வே சேம். அடுத்து அர்ஜென்டினா, அல்ஜீரியா, ஆஸ்திரியா, ஜார்டன். இது குரூப் கொஞ்சம் ஓகே தான். இந்த குரூப்ல ஒரே லீடிங் ஃபேக்டர் தான். மிச்ச 3 பேர் வந்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆஸ்திரியா நல்லா தான் விளையாடுவாங்க. ஐ திங்க் அல்ஜீரியாவும் சும்மா அல்ஜீரியா நல்ல டீம் தான். இவன் இருக்கானே மாரஸ் வளர்றானா இருக்கு. அவன் இல்லாம எப்படி தெரியல. பட் எனிவேஸ் நான் வந்து அல்ஜீரியாவும் அர்ஜென்டினாவும் எடுக்கிறேன். சேம். ஓகே. போர்ச்சுகல். அடுத்து வந்து குரூப் கே. போர்ச்சுகல், டொமினிக்கன் ரிப்பப்ளிக் காங்கோ, உஸ்பெகிஸ்தான், கொலம்பியா. ஓகே. காங்கோ கொஞ்சம் நீ சொல்ற டார்க் ஹார்ஸ் வந்து இதுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் கொலம்பியாவும் போர்ச்சுகலும் தான். அப்வியஸா எல்லாரும் அதான் எடுப்பாங்கன்னு வெச்சுக்கோ. கொலம்பியானாலே ஒரே பிளேயர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஹேமஸ் ரோட்ரிகஸ். ஸ்கூல் படிக்கிறப்ப அவன் என்னோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் நான் பார்த்தது 2010. நானும் அந்த வேர்ல்ட் கப்ல ஒரு வாலி அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஊரே பேசிச்சு. ரியல் மேட்ரிட் வாங்கி போட்டுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ஹிஸ்டரி தான். ஃபைனலாக குரூப் எல், லாஸ்ட் குரூப். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டீம் இருக்கிற ஒரு இங்கிலாண்டா குரூப்பு. இங்கிலாந்து, குரோவேஷியா, கானா, பனாமா. ஸோ இங்கிலாந்து ஒரு நோ பிரெய்னர். இங்கிலாந்து குரோவேஷியா தான். ஸோ இதுதான் எங்களோட பிக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த வீடியோவில் எப்படி பனிஷ்மெண்ட் இருக்க போகுது, யார் என்னென்ன அனுபவிக்க போகிறாங்கிறது இனிமே தான் தெரியும். ஸோ எல்லாம் சொல்லிட்டோம். ஆனால் 2 பேருக்கு ஒரு ஃபேவரட் டீம் இருக்குன்னு சொல்லணும். அந்த டீம் சொல்லுங்க ஜி. என்னோட ஃபேவரட் டீம் வந்து அர்ஜென்டினா தான். ஃபேவரட் டீம். இந்த சீசன் யார் வின் பண்ணுவாங்க இந்த வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லுங்க. வின் பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து வின் பண்ணணும்னு கேட்டனால யோசிக்காம அர்ஜென்டினா சொல்லல. வின் பண்ணுவாங்கன்னு கேட்டா யார் வின் பண்ணுவாங்க? நீ எந்த டீம் சப்போர்ட் பண்ணி வின் பண்ணுவாங்க? நீ சப்போர்ட் பண்ண டீம் வின் பண்ண வேணாமா உனக்கு? இப்போ வின் பண்ணணும்னா அர்ஜென்டினா தான் சொல்லுவேன் நான். அப்போ ஸ்பெயின். என்னோட அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் பார்க்கும்போது ஸ்பெயின் வந்து வேர்ல்ட் கப்லாம் அடிச்சு. அதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டைட்டிலே. அதுக்கப்புறம் பாவம் போராடலாம் எட்டி மிதிக்கிறானுங்க. ஸோ எனக்கு இந்த வாட்டி வந்து நல்ல ப்ராடக்ட்லாம் வச்சிருக்காங்க டீம்ல. அவங்க தான் அடிப்பானுங்க. நல்ல ஸ்பெயின் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னோட செகண்ட் ஃபேவரட் இங்கிலாந்து. ஸோ பட் ஃபர்ஸ்ட் ஒரே டீம் தான் சொல்லுங்கிறதுனால நான் ஸ்பெயின் ப்ரிஃபர். நான் சொல்றேன் எனக்கு வந்து நீ வேணாம். ஏன் போர்ச்சுகல் அடிக்கணும்? ஏன்னா போர்ச்சுகல் அடிச்சா ரொனால்டோட லாஸ்ட் வேர்ல்ட் கப். அப்படியே பார்த்தா நிறைய பிளேயர்ஸோட லாஸ்ட் வேர்ல்ட் கப், நெய்மரோட லாஸ்ட் வேர்ல்ட் கப். ஸோ பிரேசில் அடிக்கணும். ஸோ இந்த வாட்டி நான் வந்து நிறைய ஃபேவரட்ஸ் தான் வச்சிருக்கேனே தவிர எனக்கு எவன் ஜெயிச்சாலும் வந்து டிரா பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் மேட்ச். 2 பேரும் கப்பு பிரிச்சுன்னு போகும். இல்லை எவன் வேணா எனக்கு போர்ச்சுகல் அடிக்கணும் இல்லை பிரேசில் அடிக்கணும். அச்சா சந்தோஷப்படுவேன். ஸ்பெயின் அடிக்கலாம் எனக்கு கவலையே கிடையாது. ஸ்பெயின் அடிக்கணும். ரொனால்டோ கப் எடுத்துட்டு போகணும் இல்லை நெய்மர். ஏன்னா மெஸ்ஸி அடிச்சிட்டான். போர்ச்சுகல் ஸ்பெயின் வந்து வேர்ல்ட் கப் அடிக்கும். ரொனால்டோ நெய்மருக்கு கொஞ்சம் மன வருத்தங்களை தெரிவிச்சுட்டு 2 நிமிஷம் செலுத்திட்டு போயிட வேண்டியதான். அதேதான், ஒன்றும் பண்ண முடியாது. ரொனால்டோ பெரிய ஃபிளேவர் தான். பெரிய ஃபிளேவர் தான். பிளேயர்னா போய் போடாடு. இதோ ஆடுன இருக்காரு. எனிவேஸ் ஸோ இதான் இதான் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு மேலே பனிஷ்மெண்ட்ஸு அது இதுன்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறோம். ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும், இங்கே இந்த இடத்துல இது பண்ணுங்க, அந்த இடத்துல அது பண்ணுங்கன்னு சொன்னால் கமெண்ட்ல போடுங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, வேற வழி இல்ல. வியாபாரத்துக்கு வந்தா கத்தி தானே ஆகணும். ஸோ வேஷம் போட்டா ஆடிதான் ஆகணும். ஆமா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடிச்சிருமா இதெல்லாம் சொன்னா? எங்களுக்காக இல்லைனாலும் மிஸ்டர் ஃப்ராக்காக பண்ணுங்க. அது அடிக்க செம கியூட்ரா அது. வந்து அருமையா. ஓகே. Alright guys, see ya, peace out. பாப்போம்.